ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டார். சார், ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் அப்படின்னு கேட்டார். நான் யோசித்து பார்த்தேன், ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன். எனக்கு யார் ரோல் மாடல்னே தெரில. சரி, ரோல் மாடல்னால் ஒரு பெரிய ஆட்கள் தான் இருக்கும். சரி, நம்ம காந்தியை யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சா, காந்தி என்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் முழுதாக உடை அணிகிறாரோ அப்போ தான் நானும் உடை அணிவேன்றார். அந்த அளவுக்குலாம் இருக்க முடியுமா ஒரு சாதாரண மனிதனால்? முடியாது. சரி, ஒரு அம்பேத்கரை ரோல் மாடலாக எடுக்கலான்னா, அவர் படிக்காத டிகிரியே கிடையாது, எல்லா டிகிரியும் படித்தார். ஒரு கையில் ஹிஸ்ட்ரி நோட்ஸ் எடுப்பார், இன்னொரு கையில் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் பேரலாக எடுப்பார். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது. சரி, அடுத்து நம்ம பும்ரா, கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். பும்ரா மாதிரி பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னா நம்ம கை சுழுக்கிறது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ நமக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நமக்கு எது வரும், நம்ம எதில் குட் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். வி ஆர் குட் இன் திஸ். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்லலாம், டே யூ ஆர் பெஸ்ட் இன் திஸ் அப்படிம்பா. ஆனால் நான் உண்மையிலே நமக்கு எது நல்லா வருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதில் மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதில் தப்பு வரதான் செய்யும். தப்பு வந்தாலும் எல்லாமே லைஃப்பில் எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். 2 தடவை தப்பு வரட்டும், 3வது தடவை அதை நம்ம சரியாக செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நல்லா பேச வருதா, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நல்லா பாட வருதா, நல்லா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம ஒன் டைம் அது எல்லாத்தையுமே நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார், காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு படித்தோன்னா நல்லா நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் நல்லா மைண்டில் ஏறும் அப்படின்னாரு. ஓகே, அதையும் நான் செஞ்சு பார்த்தா நல்லா தான் ஏறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் லஞ்ச் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ட்ரௌசினஸ், கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரியே இருந்தது. என்னடா இது தூக்கம் வர்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே தான் இருந்தது. அப்புறம் சரி, நம்மளோட ரொட்டீன் ப்ராக்டிஸ் என்ன, நம்ம 10 to 12 நைட்டு தான் படிப்போம். 10 to 12 படிச்சுட்டு நான் 5 to 7 தான் எனக்கு ஒரு டீப் ஸ்லீப் வரும். ஸோ 5 to 7 நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பகலில் எனக்கு தூக்கமே வரல. ஸோ 10 to 12 படித்தேன், அதே சப்ஜெக்ட் தான் என் மண்டையிலையும் ஏறிச்சு. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், எவ்ரி திங் வேரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது கிளென் மெக்ராத். அதே மாதிரி பிடிச்ச ஸ்பின்னர்னால் ஷேன் வார்ன் தான். எனக்கு எப்போவுமே இந்த 2 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த டீமை பீட் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்க்கும்போது கிளென் மெக்ராத் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு மேட்ச் இருக்குன்னா, நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன், மைண்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், இன்றைக்கி எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் கிரவுண்டுக்கு போவேன். ஐ கேன் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னு கிளென் மெக்ராத் சொல்கிறாரு. அதே இது ஷேன் வார்ன்ட்ட போய் கேட்டாங்க. ஷேன் வார்ன் அதில் எப்படி அவர் டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா, இப்போ 8:30க்கு பஸ் அவங்கள பிக்கப் பண்ண வருதுன்னா 8 o'clock வரைக்கும் ஷேன் வார்ன் தூங்கிட்டே தான் இருப்பார். ஸோ 8 o'clock எந்திப்பார். அப்புறம் கிடுகிடுன்னு ஓடி அவர் ரெடியாகி பஸ்ஸில் போய் ஏறி அவரும் கிரவுண்டுக்கு போவார். அவரும் ஒரு 5-6 விக்கெட் எடுப்பார், இவரும் ஒரு 4 விக்கெட் எடுப்பார். ஸோ ஷேன் வார்ன் இஸ் கம்ஃபர்டபுள் வித் தட். கிளென் மெக்ராத் இஸ் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஸோ நமக்கு எது வருமோ அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்ம எதுவும் ரோல் மாடல்னு யாரையும் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அதை மட்டும் நம்ம பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக வி வில் ஷைன். தேங்க்யூ ஸோ மச்.